தேசம் சர்வதேசத்தில் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். அமெரிக்காவின் வரி அழுத்தத்தை தாங்குவோம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 50% வரை இறக்குமதி வரி விதித்துள்ளார். இதுகுறித்து பேசிய பிரதமர் மோடி, அழுத்தம் அதிகரிக்கலாம், ஆனால் நாங்கள் தாங்குவோம் என்று கூறியுள்ளார். விவசாயிகள், மீனவர்கள், கால்நடை வளர்ப்பாளர்களின் நலனில் எந்த சமரசமும் இல்லை எனவும் பிரதமர் கூறியுள்ளார். மேலும் உலக நாடுகள் பொருளாதார நலனுக்காக அரசியல் செய்வதாகவும், இந்திய பொருட்களை வாங்கவும், மேட் இன் இந்தியா பொருட்களை பயன்படுத்தவும் மக்கள் முன்வர வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் இவ்விவகாரம் குறித்த ஆலோசனைகளுக்காக பிரதமர் அலுவலகம் உயர்மட்ட குழு கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜிஎஸ்டி வரி குறைப்பு அக்டோபர் 2 முதல் அமல்படுத்தப்படும் என மத்திய நிதி அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தற்போது 5, 12, 18 மற்றும் 28 எனும் 4 அடுக்கு வரி விகிதங்கள் நடைமுறையில் உள்ளன. இதனை 5 மற்றும் 18 என 2ஆக மாற்றும் திட்டம் மத்திய அரசால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் வரி குறைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. பிரதமர் மோடி தலைமையிலான அரசு தீபாவளிக்கு முன்பு மக்களுக்கு கூடுதல் நிவாரணம் அளிக்கும் விதமாக இந்த ஜிஎஸ்டி குறைப்பு நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடியின் பட்டப்படிப்பு ஆவணங்களை வெளியிடுமாறு டெல்லி பல்கலைக்கழகத்திற்கு மத்திய தகவல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. டெல்லி பல்கலைக்கழகத்தில் கடந்த 1978ஆம் ஆண்டு BA பட்டம் பெற்ற பிரதமர் மோடி உள்ளிட்டோரின் தகவல்களை தருமாறு மத்திய தகவல் ஆணையத்திடம் நீரஜ் என்பவர் கேட்டுக்கொண்டார். அந்த தகவல்களை வழங்குமாறு மத்திய தகவல் ஆணையம் டெல்லி பல்கலைக்கழகத்திற்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி பல்கலைக்கழகம் தரப்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி தொடர்புடைய பட்டப்படிப்பு ஆவணங்களை நீதிமன்றத்திடம் காண்பிக்க தயார் என்றும், ஆனால் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தொடர்பு இல்லாத ஒரு நபரின் ஆய்வுக்காக ஆவணங்களை வழங்க முடியாது எனவும் பல்கலைக்கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் பட்டப்படிப்பு ஆவணங்களை வெளியிடுமாறு டெல்லி பல்கலைக்கழகத்திற்கு உத்தரவிட்ட மத்திய தகவல் ஆணையத்தின் உத்தரவை ரத்து செய்வதாக நீதிபதி தீர்ப்பளித்தார். முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானியின் கல்வி ஆவணங்களை கேட்ட மத்திய தகவல் ஆணையத்தின் உத்தரவை டெல்லி உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது. ஸ்மிருதி இரானியின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு சான்றுகளை கோரி தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் ஒருவர் விண்ணப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் அவர் தேர்ச்சி பெற்றாரா என்பதை உறுதி செய்யும் வகையில் கல்விச் சான்றுகளை வழங்க CBSE நிர்வாகத்திற்கு மத்திய தகவல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து CBSE தொடர்ந்த வழக்கில் டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மத்திய தகவல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து நீதிபதி தீர்ப்பளித்தார். மேலும் மத்திய தகவல் ஆணையத்தின் அணுகுமுறை முற்றிலும் தவறானது என கருத்து தெரிவித்தார். ஒருவரின் பட்டம், மதிப்பெண்கள், தேர்வு முடிவுகள் போன்ற பொது தகவல் உள்ளிட்டவற்றை நேரடியாக வழங்க முடியாது என்று நீதிபதி கூறினார். அவ்வாறான நடவடிக்கைகள் நீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்புகளை மீறக்கூடிய வகையில் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். திருவிதாங்கூர் தேவசம் வாரியத்தின் பவள விழாவில் தாம் பங்கேற்க முடியாது என கேரள முதல்வர் பினராயி விஜயனிடம் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பினராயி விஜயனுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், முன்பே முடிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகள் காரணமாக திருவிதாங்கூர் தேவசம் வாரியத்தின் பவள விழாவில் தம்மால் கலந்து கொள்ள முடியாத சூழல் உள்ளது என்றும், விழாவில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் சேகர் பாபு, பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் பங்கேற்பார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பஞ்சாபில் சீறி பாய்ந்த ஆற்று வெள்ளத்தில் ஜீப்பை இயக்கிய போது கவிழ்ந்தது. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய ஆற்றில் ஜீப்பை ஓட்டிச் சென்ற 2 இளைஞர்களின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. தண்ணீர் வேகமாக வந்து கொண்டுள்ளது என்று அருகில் இருந்தவர்கள் எச்சரித்தும் அந்த இளைஞர்கள் ஆற்றுக்குள் ஜீப்பை இயக்கினர். அடுத்த சில நொடிகளில் நீரின் ஓட்டத்தில் ஜீப் 3 முறை உருண்டு தடுப்பில் மோதி நின்றது. பின்னர் JCB இயந்திரத்தின் உதவியுடன் 2 இளைஞர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். भैन दे नाले ना कर रहे हैं। जाओ यार, खाना देख रहे खड़े।
ராஜஸ்தான் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் 24 மணி நேரத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். ராஜஸ்தானில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. உதய்பூரில் மழைநீர் தேங்கியிருந்த சுரங்கத்திற்குள் விழுந்த 4 சிறுவர்கள் உயிரிழந்தனர். இதற்கிடையே ஜெய்ப்பூரில் உள்ள புகழ்பெற்ற அமர்கோட்டையின் சுற்றுச்சுவரின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் வாகனங்கள் சேதமடைந்தன. இந்நிலையில் சவாய் மதோபூர் பகுதியில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள மாநில பேரிடர் மீட்பு படையினர் டிராக்டரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது வெள்ளத்தை கடந்து சென்ற டிராக்டர் திடீரென கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. உதய்பூர், துங்கர்பூர், பனஸ்பாரா, பிரதாப்கர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு மீட்பு பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. கோட்டா, பண்டி ஆகிய மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் சிக்கியுள்ள மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டுள்ளனர். வட மாநிலங்களில் கனமழையால் மக்கள் தினம் தினம் சந்திக்கும் போராட்டம் அதிகமாகியுள்ளது. ராஜஸ்தானில் பாத்திரத்தை படகாக்கி கர்ப்பிணி ஒருவரை மறுகரைக்கு கொண்டு சென்றனர். ராஜஸ்தானின் கரௌலி மாவட்டத்தில் பலத்த மழை பெய்து வருவதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக கலிசில் ஆற்றின் மீது அமைக்கப்பட்டிருந்த ஒரு தற்காலிக பாலம் இடிந்து விழுந்ததால் பல கிராமங்கள் துண்டிக்கப்பட்டன. அப்பகுதியில் திடீரென பிரசவ வலி ஏற்பட்ட ஒரு கர்ப்பிணியை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாமல் அவரது குடும்பத்தினர் தவித்தனர். பாலம் இடிந்து விழுந்ததால் ஆற்றின் மறுபுறம் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. அப்போது கிராம மக்கள் அனைவரும் இணைந்து ஒரு பெரிய உலோக பாத்திரத்தை கொண்டு வந்து அந்த பெண்ணையும் மற்றொரு பெண்ணையும் அதில் அமர வைத்து கயிறு கட்டி ஆற்று நீரில் விட்டனர். அப்பெண்ணின் உறவினர்கள் ஆற்றுக்குள் இறங்கி நீரின் வேகத்தை கடந்து பாத்திரத்தை இழுத்துச் சென்று மறுகரையை அடைந்தனர். இதே கலிசில் ஆற்றில் முன்னதாக ஒரு பைக்கை ஓட்டிச் சென்றவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருந்தார். இதனால் பெண்ணை மறுகரைக்கு கொண்டு செல்லும் வரையில் பதற்றம் நிலவியது. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் மேகவெடிப்பால் பெய்த கனமழையால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. கடந்த சில நாட்களாகவே அங்கு கனமழை பெய்து வருவதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குழு, மண்டி மாவட்டங்களில் பெய்த கனமழையால் வாகனங்கள், பொதுமக்களின் உடைமைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. மண்டி மாவட்டத்தில் 160 சாலைகளும், குழு மாவட்டத்தில் 102 சாலைகளும் மூடப்பட்டுள்ளன. மேலும் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு வீடுகள் மண்ணில் புதைந்த நிலையில் மீட்புப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். செவ்வாய்க்கிழமை வரை கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதற்கிடையே கடந்த சில நாட்களாக உத்தராகண்ட் மாநிலம் உத்தர்காசியில் கனமழை பெய்து வருகிறது. நிலச்சரிவு காரணமாக உத்தர்காசி கங்கோத்ரி தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் பெய்த கனமழையால் சுமார் 23 லட்சம் ஏக்கர் பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக மாநில அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஆகஸ்ட் 15 முதல் 20ஆம் தேதி வரை பெய்த மழையால் நந்திட் மாவட்டத்தில் மட்டும் 7.13 லட்சம் ஏக்கர் பயிர்கள் சேதமடைந்துள்ளன. முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டிருந்தாலும் கடந்த மே மாதம் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கான நிவாரணமே இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்திய தொல்லியல் துறை வட இந்தியாவில் மட்டுமே கவனம் செலுத்தி வருவதாக தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். தெற்கில் குடியிருப்பு பகுதிகள் இருந்ததற்கான சான்றுகள் புறக்கணிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கீழடியில் அகழ்வாராய்ச்சிக்கு தலைமை தாங்கிய கே அமர்நாத் ராமகிருஷ்ணன் தனது அறிக்கையை திருத்த மறுத்ததால் இடமாற்றம் செய்யப்பட்டார். 2014 முதல் 2016 வரை நடத்தப்பட்ட ஆய்வுகள் வட இந்தியாவில் இருந்துதான் நாகரிகம் தெற்கிற்கு பரவியது என்ற கருத்துக்கு மாற்றாக அமைந்தன.
மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சிக்குள் மீண்டும் கலகம் வெடித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர்களான திக்விஜய் சிங் மற்றும் கமல்நாத் ஆகியோர் ஒருவரையொருவர் சாடியுள்ளனர். கடந்த 2020ஆம் ஆண்டு ஜோதிராதித்ய சிந்தியா காங்கிரஸை விட்டு வெளியேறி பாஜகவில் சேர்ந்ததற்கு கமல்நாத்தே காரணம் என திக்விஜய் சிங் தெரிவித்துள்ளார். அன்றைய காலகட்டத்தில் கமல்நாத் நிர்வாகிகள் நியமனம், ஜோதிராதித்யாவின் சில கோரிக்கைகளை ஏற்காததாலேயே அவர் கட்சி மாறினார் என்று திக்விஜய் சிங் தெரிவித்தார். ஜோதிராதித்யா சிந்தியா பாரதிய ஜனதாவில் இணைந்ததற்கு அவரின் தனிப்பட்ட ஆசையே காரணம் என மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் கமல்நாத் குற்றம் சாட்டியுள்ளார். அன்றைய காலகட்டத்தில் திக்விஜய் சிங் அரசாங்கத்தை வழிநடத்துவதாக அவர் உணர்ந்ததும் தான் கட்சியின் பிளவுக்கு காரணம் என்று பதிலளித்துள்ளார். இப்பிரச்சினை குறித்து செய்தியாளர்கள் சிந்தியாவை அணுகிய போது கடந்த காலத்தை பற்றி தாம் பேச விரும்பவில்லை என்று கடந்து சென்று விட்டார். இந்திய ராணுவத்தின் முன்னாள் துணை தளபதி ராஜா சுப்பிரமணி தேசிய பாதுகாப்பு கூட்டமைப்பு தலைமையகத்தில் ராணுவ ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்தவரான ராஜா சுப்பிரமணி இந்திய ராணுவத்தில் தனது 39 ஆண்டுகால பணிகளை நிறைவு செய்து கடந்த ஜூலை 31ஆம் தேதி ஓய்வு பெற்றார். இந்த நிலையில் அவர் தேசிய பாதுகாப்பு கூட்டமைப்பு தலைமையகத்தில் ராணுவ ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 1 முதல் இப்பொறுப்பை ராஜா சுப்பிரமணி ஏற்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் இந்தியாவின் மனிதநேயம் என்று சொல்லும் அளவிற்கு இந்திய அரசு பாகிஸ்தானுக்கு பேரிடர் நேரத்தில் உதவி புரிந்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே அரசியல் ரீதியிலான மோதல்கள் இருந்து வரும் சூழலில் மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா ஒரு தகவலை பாகிஸ்தானுடன் பகிர்ந்துள்ளது. அதில் ஜம்முவில் உள்ள தாவி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக பாகிஸ்தானுக்கு இந்தியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. வழக்கமாக சிந்து நதிநீர் ஒப்பந்தம் மூலம் பகிரப்பட வேண்டிய இந்த தகவலை ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்தியா பகிர்ந்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான இறுதி விசாரணை அறிக்கை வெளிவர 4 அல்லது 5 மாதங்கள் ஆகும் என்று விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், விமான விபத்து விசாரணை பணியகம் சார்பில் அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். முதற்கட்ட அறிக்கை வழங்கப்பட்டுள்ளதாகவும் இறுதிக்கட்ட அறிக்கை வெளிவர 4 முதல் 5 மாதங்கள் ஆகும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். And the most important thing for us to have these first of all, I am very happy to it. பிரதமர் மோடியின் இளங்கலை பட்ட விவகாரம் தொடர்பாக மத்திய தகவல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவை டெல்லி உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த தீர்ப்பை விமர்சித்த நடிகர் பிரகாஷ்ராஜ் தனது சமூக வலைதளத்தில் கல்வி ஏன் ரகசியமாக இருக்க வேண்டும் அல்லது டிகிரி சோரி என்பதும் சரியா, சும்மா கேட்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார். மோடியின் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்கள் குறித்த தகவல்கள் RTI மூலம் கோரப்பட்ட நிலையில் தனிப்பட்ட விவரங்களை வெளிப்படுத்த முடியாது என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. போர்களை நிறுத்த வர்த்தக வரிகளை ஒரு கருவியாக பயன்படுத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். போரில் ஈடுபடும் நாடுகளுக்கு 100% வரி விதிப்பேன் என்று மிரட்டியதால் 7 போர்களில் 4 போர்களை நிறுத்த முடிந்தது என தெரிவித்துள்ளார். தான் தடுத்து நிறுத்திய மிகப்பெரிய போர் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடைபெற்ற போர் எனவும் தெரிவித்துள்ளார். தான் தடுத்து நிறுத்திருக்காவிட்டால் அது அணுசக்தி போராக மாறியிருக்கும் என்றும் தெரிவித்தார். அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் தேசிய காவல் படைகள் குவிக்கப்பட்டதை தொடர்ந்து அதிபர் ட்ரம்ப் மீது அடக்குமுறை ஆட்சியாளர் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கு பதிலளித்த ட்ரம்ப் தான் அடக்குமுறை தலைவர் அல்ல என்றும் மக்களின் பாதுகாப்புக்கே முன்னுரிமை என்றும் தெரிவித்துள்ளார். குற்றச் செயல்களை கட்டுப்படுத்த காவல் படைகள் வாஷிங்டனில் குவிக்கப்பட்டுள்ளன. துப்பாக்கியுடன் பணியில் ஈடுபட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சிகாகோ நகரிலும் காவல் படையினரை அனுப்பும் திட்டம் பரிசீலனையில் உள்ளது. காசா மருத்துவமனை அருகே இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 5 பத்திரிகையாளர்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவில் பாதுகாப்பு அமைப்பு வெளியிட்ட தகவலின்படி அல் ஷிபா மருத்துவமனை அருகே பத்திரிகையாளர்கள் தங்கியிருந்த பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ராய்ட்டர் உள்ளிட்ட நிறுவனங்களில் பணியாற்றியவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். சர்வதேச அமைப்புகள் இந்த தாக்குதலை கண்டித்துள்ளன.
காசா தாக்குதலில் ஏற்கனவே நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் ஆயுதங்களை களைந்தால் லெபனானில் இருந்து படைகளை வாபஸ் பெறுவது குறித்து இஸ்ரேல் பரிசீலிக்கும் என பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். நெதன்யாகு அலுவலகம் விடுத்துள்ள செய்தியில், நடப்பாண்டின் இறுதிக்குள் ஆயுதங்களை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என லெபனான் அரசு எடுத்த முடிவை வரவேற்பதாக கூறப்பட்டுள்ளது. இது லெபனான் அரசின் இறையாண்மையை அது திரும்பப் பெறுவதற்கான முக்கியமான வாய்ப்பாகும் என்றும் அமைப்புகளின் அதிகாரம் மீட்டெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் தீ கட்டுப்படுத்தும் பணிக்காக பயன்படுத்தப்பட்ட ஹெலிகாப்டர் ஒன்று தண்ணீர் எடுக்கும்போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து குளத்தில் விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக ஹெலிகாப்டரில் இருந்த இருவரும் உயிர் தப்பினர் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் உடனடியாக மீட்பு பணிகளை மேற்கொண்டதால் ஹெலிகாப்டரில் இருந்தோர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். விபத்து தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வைரலாகிறது. சீனாவின் ஹைனான் தீவை கஜிகி சூறாவளி புயல் புரட்டி போட்டுள்ளது. கஜிகி புயல் பாதிப்பால் சீனாவின் ஹைனான் தீவில் கனமழை கொட்டித்தீர்த்தது. இதனால் ஏராளமான மரங்கள் சாலைகளில் விழுந்து போக்குவரத்து தடைப்பட்டது. சுற்றுலா நகரமான சன்யாவில் மின்சாரமும் முடங்கியது. கஜிகி புயல் வியட்நாம் நோக்கி சென்றதை அடுத்து அதி கனமழை எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. 36只约2900人也在待命来处理上述的情况。那在 அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாண மத்திய நீதிமன்றத்தில் ஓபன் ஏஐ மற்றும் அதன் நிறுவனங்கள் மீது எலான் மஸ்கின் XAI வழக்கு தொடர்ந்துள்ளது. வணிக ரகசியங்களை திருடி அவற்றை தொழில்நுட்ப பயன்பாட்டில் பயன்படுத்தியதாகவும் இதனால் நியாயமற்ற போட்டி ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் பல பில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டதாக கூறி இழப்பீடு கோரப்பட்டுள்ளது. ஏஐ துறையில் அதிகரித்து வரும் போட்டியையும் தொழில்நுட்ப ரகசியங்கள் தொடர்பான சட்ட சிக்கல்களையும் இந்த வழக்கு வெளிப்படுத்துவதாக கருதப்படுகிறது. தஜிகிஸ்தானில் நடைபெறும் டஃபாக் கோப்பை கால்பந்து போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 23 பேர் கொண்ட அணியை பயிற்சியாளர் காலித் ஜமீல் அறிவித்தார். இந்த தொடரில் நட்சத்திர வீரர் சுனில் சேத்ரிக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. அனுபவ கோல் கீப்பர் குர்பிரீத் சிங் சந்து மீண்டும் அணிக்கு திரும்பியுள்ளார். கேஃபா நேஷன்ஸ் கப் போட்டியில் இந்திய அணி தஜிகிஸ்தான் நடப்பு சாம்பியன் ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளுடன் மோதுகிறது. வரும் 29ஆம் தேதி இந்த போட்டிகள் தொடங்குகின்றன. கேப்டன் பிரபாகரன் படத்தின் 2ஆம் பாகத்தை விரைவில் எடுக்க திட்டமிட்டிருப்பதாக இயக்குநர் RK செல்வமணி தெரிவித்துள்ளார். அவரது இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் விஜயகாந்தின் பிறந்தநாளையொட்டி சென்னை வடபழனியில் உள்ள திரையரங்கிற்கு சென்ற படக்குழு கேப்டன் பிரபாகரன் பட ரீ-ரிலீஸ் வெற்றியை கேக் வெட்டி கொண்டாடியது. இதில் படத்தின் இயக்குநர் RK செல்வமணி, மன்சூர் அலிகான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த RK செல்வமணி கேப்டன் பிரபாகரன் 2ஆம் பாகத்தை எடுக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். முதல்ல எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. அப்புறம் புஷ்பா படம் வந்ததால் நான் அதை ஸ்டாப் பண்ணேன். அப்புறம் படைத்தலைவன் படம் பார்க்கும்போது சண்முக பாண்டியன் இவரே அப்பா மாதிரி இருக்காரு, அப்பாவோட அந்த ஆக்ஷன் பிரமாதமாக பண்ணுறாரு, இவரை வச்சு கூட பண்ணலாமான்னு ஒரு ஐடியா வந்தது. கேப்டன் பிரபாகரன் ரீ-ரிலீஸோட மாபெரும் வெற்றி இருக்கு இல்லைங்களா, நிச்சயமாக நம்ம இந்த படத்துக்கு ஒரு வரவேற்பு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் இப்போ அதுக்குண்டான ஒரு நல்ல கதையை உருவாக்கி விரைவில் அதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். மதுரையில் நடைபெற்ற காதணி விழாவில் 2 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்து சீர்கொண்டு வந்த தாய் மாமன்களின் செயல் கவனத்தை ஈர்த்துள்ளது. மதுரை முத்துப்பட்டியில் ஆதேஷ் விக்ரம் மற்றும் சாய்ஸ்ரீ ஆகிய 2 குழந்தைகளுக்கு காதணி விழா நடைபெற்றது. அப்போது திண்டுக்கலைச் சேர்ந்த குழந்தைகளின் தாய் மாமன்களான ரஞ்சித்குமார் மற்றும் ராஜபாண்டி ஆகியோர் 5 டிராக்டர்களில் பழங்கள், பருப்பு வகைகள், மளிகை பொருட்கள், ஆடுகள் என சீர்கொண்டு வந்தனர். முக்கியமாக சீர்வரிசையில் 50 பவுன் நகை, 22 லட்சம் ரூபாய் மொய் பணம், 10 லட்சம் ரூபாய் பணம் மாலை என கோடிக்கணக்கில் மொய் செய்தனர். மேலும் செண்டை மேளம், வாடிப்பட்டி மேளம், ஆடல் பாடல், சரவெடி, சாரட் மண்டி ஊர்வலம் என ஒட்டுமொத்த மதுரையையும் விழாக்கோலமாக அமர்க்களப்படுத்தினர்.
எங்களின் அண்ணன்கள் பாரம்பரிய முறைப்படி சீர்கொண்டு வந்தது உணர்வுபூர்வமாக இருந்ததாக தாய்மாமன் சகோதரி ரம்யா தெரிவித்தார். ஒரு பாரம்பரியமா அவங்க கொண்டு வந்த அந்த மெத்தடு ஒரு உணர்வு பூர்வமாக இருந்துச்சு. அந்த ஒரு தருணத்தை என்னால் விவரிக்கவே முடியாத வார்த்தைகளால். அதேபோல தாய்க்கு இணையானது தாய்மாமன் உறவு என குழந்தைகளின் தாய்மாமன் ராஜபாண்டி தெரிவித்தார். குழந்தைகள் எதையாவது வாயில் போட்டு விழுங்கி உயிரிழக்கும் சம்பவங்கள் தொடர்கதையாவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாத்திரை விழுங்கி 4 வயது குழந்தை உயிரிழந்தது, ரம்புட்டான் பழம் விழுங்கி 5 வயது சிறுவன் உயிரிழந்தது, தற்போது உயிருடன் இருந்த வண்டை விழுங்கி 1 வயது குழந்தை உயிரிழந்தது போன்ற செய்திகள் மனதை வாட்டுகின்றன. குழந்தைகளின் கைகளுக்கு எட்டும் தொலைவில் எந்தவித பொருட்களையும் வைத்திருக்காமல் பாதுகாக்க வேண்டியது அவசியம் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். ஸோ கான்ஷியஸ் சைல்டு பிலோ 1 இயர் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை இந்த மாதிரி உட்கார்ந்த பொசிஷனில் குழந்தை இதுதான் குழந்தைன்னு நினச்சிக்கோங்க. இப்படி தலை கீழையாக இப்படி வச்சுக்கணும். 2 ஷோல்டர் பிளேட் போன்ஸ் இருக்கும். நம்ம இப்படி வச்சுட்டு மேல் நோக்கி 5 ஸ்லாப்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அப்போ அந்த மாத்திரை இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு கொட்டையாக இருக்கட்டும், அதை மாட்டிருக்கிறது அப்படி தொண்டைக்கு வரும். அப்புறம் வாய் திறந்து பார்த்துட்டு ஃபிங்கர் ஸ்வீப்பிங்னு சொல்லுவாங்க. நுழைச்சி ஃபிங்கர் அது ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அந்த ஃபிங்கர் ஸ்வீப் பண்ணி அதை எடுத்துடலாம். அப்புறம் ஃப்ரண்ட் சைடில் இப்படி வச்சுக்கிட்டு இந்த ஜிஃபாய்ட் போன், அதாவது அந்த ஸ்டர்னல் போன் அப்படின்னு சொல்லுவாங்க, மிடில் இருக்கிற போன், அதுக்கு கீழே போர்ஷனில் சாஃப்ட் ஏரியாவில் இப்படி த்ரஸ்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி 5 தடவை பண்ணிவிட்டு திருப்பியும் அதே மாதிரி ஃபிங்கர் ஸ்வீப்பிங் பண்ணணும். இது யூஸ்வலாக 3rd அட்டெம்ப்ட்லேயோ 4th அட்டெம்ப்ட்லேயோ வந்துடும். ஒருவேளை கைக்கு கிடைத்த சிறிய பொருட்களை குழந்தைகள் விழுங்கிவிட்டால் அவர்களுக்கு என்ன மாதிரியான முதலுதவிகளை அளிப்பது என விளக்குகிறார் குழந்தை நல மருத்துவர் சதீஷ். ஸோ அபவ் 1 இயர் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுன்னா ஸ்டாண்டிங் பொசிஷன் மாதிரி இப்படி வச்சு ஒரு கை ஃபிஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். கை மூடணும். கட்டை விரல் தொப்புள் கிட்ட இந்த விடி கை இருக்கும். கட்டை விரல் மேல் நோக்கி இருக்கும். இந்த கை இந்த இடத்துல இருக்கும். கரெக்டாக அந்த ஸ்டர்னம் போன் முடிகிற நேரம் பாயிண்டில் இருக்கும். அப்புறம் இது யூ ஹாவ் டு புல் இன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ். இந்த பொசிஷன் இந்த மாதிரி என்னென்னா இந்த அப்டாமினல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அங்கே காயின் திருப்பி மேலுக்கு நழுவும். ஸோ இது பேர் ஹீம்லிக்ஸ் மெனுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெனுவர் எல்லாருக்குமே தெரியணுங்க அது. ஸோ அது இம்மிடியட்டாக அது மாதிரி கரெக்ட் டைமில் பண்ணிங்கன்னா அந்த குழந்தையோட லைஃப் சேவ் பண்ணியிருக்கும். சல்வாஜூடும் தீர்ப்பு விவகாரம் தொடர்பாக அமித்ஷா தொடர்ந்து விமர்சித்து வரும் நிலையில் இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் பி. சுதர்ஷன் ரெட்டி அதற்கு பதிலளித்துள்ளார். அந்த தீர்ப்பின் மூலம் பேசியது உச்சநீதிமன்றமே தவிர தனிப்பட்ட நான் அல்ல என்று அவர் கூறியுள்ளார். மேலும் இந்த தீர்ப்பு 14 ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்டது. அப்போது யாரும் இது நக்சலிசத்துக்கு எதிராக போராடுவதற்கு தடையாக இருப்பதாக கூறவில்லை என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக அமித்ஷா நீதிபதி ரெட்டி நக்சலிசத்துக்கு உதவியவர் என்றும் இவரது இடதுசாரி சித்தாந்தம் காரணமாகவே அவர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்றும் குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழுவும் அமித்ஷாவின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. முதல்வரின் காலை உணவு திட்டம் இன்று விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் ஏற்கனவே அமல்படுத்தப்பட்ட திட்டத்தால் ஏற்பட்ட நன்மைகள் குறித்த விவரங்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. சத்தான காலை உணவு அளித்து குழந்தைகளின் உடல் நலம் மனநலம் இரண்டையும் காத்து வரும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மேலும் விரிவடைகிறது. இத்திட்டம் நகர பகுதிகளில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 3,05,000 குழந்தைகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்படுகிறது. 2022 செப்டம்பரில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்காக காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார். அரசு பள்ளிகளை தொடர்ந்து ஊரக மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே அமலில் இருக்கும் காலை உணவு திட்டத்தால் ஏற்பட்ட நன்மைகள் தொடர்பான ஆய்வறிக்கையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி மாநிலம் முழுவதும் 30,992 பள்ளிகளில் 18.50 லட்சம் மாணவர்கள் இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காலை உணவு திட்டத்தால்
மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் நேர்மறையாக தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக மாணவர்கள் பள்ளிக்கு சரியான நேரத்தில் வரும் பழக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றை கடந்து மாணவர்களின் கற்றல் திறனில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் மாணவர்களுக்கு சத்தான உணவுகள் கிடைப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டம் மாணவர்களின் பெற்றோர், குறிப்பாக வேலைக்கு செல்லும் மகளிர் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் தமிழக அரசு கூறியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக இத்திட்டத்தின் 5ஆம் கட்ட விரிவாக்கத்தை முதல்வர் ஸ்டாலின் சென்னை மயிலாப்பூரில் தொடங்கி வைக்கிறார். இதன் மூலம் கூடுதலாக 2429 பள்ளிகளைச் சேர்ந்த 3.06 லட்சம் மாணவர்கள் பயனடைவார்கள் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இனிவரும் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி விடுமுறை தினத்தையொட்டி ஞாயிறு கால அட்டவணைப்படி நாளை மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என சென்னை ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளில் தினமும் 500க்கும் மேற்பட்ட மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் ஞாயிறு பண்டிகை மற்றும் தேசிய விடுமுறை நாட்களில் வழக்கமாக 40% ரயில்கள் குறைத்து இயக்கப்படும். அந்த வகையில் நாளை விநாயகர் சதுர்த்தி தேசிய விடுமுறை என்பதால் ஞாயிறு கால அட்டவணைப்படி மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என சென்னை ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி மற்றும் முகூர்த்த நாளை முன்னிட்டு 3100 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் வசதிக்காக கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, நெல்லை, கன்னியாகுமரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்று 675 பேருந்துகளும், 29ஆம் தேதி 405 பேருந்துகளும், 30ஆம் தேதி 380 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. மேலும் 31ஆம் தேதி 875 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதேபோல கோயம்பேட்டிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு 200 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து 24 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. வங்கதேசத்தினரும் அஸ்ஸாமில் வாழலாம் என்று முன்னாள் திட்டக்குழு உறுப்பினர் பேசிய கருத்து அம்மாநில அரசியலில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. திட்டக்குழுவின் முன்னாள் உறுப்பினரான சைதா ஹமீத் உலகம் மிகப்பெரியது என்பதால் வங்கதேசத்தினரும் அஸ்ஸாமில் வாழலாம் என்ற கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த கருத்துக்கு அஸ்ஸாம் மாநில முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா கடும் எதிர்வினையாற்றியுள்ளார். அதில் சைதா ஹமீதின் கருத்து ஜின்னாவின் கனவு என்று விமர்சித்துள்ளார். বিভিন্ন ফরেস্ট ডিপার্টমেন্টে சமூக ஊடகங்களை ஒழுங்குமுறைப்படுத்தும் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மாற்றுத்திறனாளிகளை விமர்சிக்கும் வகையில் பேசியிருந்த விவகாரத்தில் பிரபல நகைச்சுவை நடிகர்களான சமை ரெய்னா, ஆதித்யா குப்தா மற்றும் சஹார் ஆகியோருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மூவரும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி வீடியோ வெளியிட வேண்டும் என உத்தரவிட்டது. அத்தோடு சமூக ஊடகங்களில் பயனர்களின் நடவடிக்கைகளை ஒழுங்குமுறைப்படுத்தும் நெறிமுறைகளை வகுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் 8 வகையான மின்மினி பூச்சிகள் இருப்பதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. வண்டலூரில் உள்ள மேம்பட்ட வனவிலங்கு பாதுகாப்பு நிறுவனம் நடத்திய இந்த ஆய்வில் மின்மினி பூச்சிகளின் மரபணு பகுப்பாய்வு முதன்முறையாக மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வு பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் நீர் மாசுபாட்டால் மின்மினி பூச்சிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கண்டறிந்துள்ளது. சுற்றுச்சூழலை காப்பதன் அவசியத்தையும் இந்த ஆய்வு வலியுறுத்தியுள்ளது. திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் கிட்னி மாற்று சிகிச்சை தொடர்பாக சர்ச்சை வெடித்தது. நோயாளியின் சம்மதமின்றி கிட்னி அகற்றப்பட்டதாக உறவினர்கள் குற்றஞ்சாட்டி மருத்துவமனை முதல்வர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகாசியைச் சேர்ந்த 19 வயதான சரவணகுமார் சிறுநீரக செயலிழப்பு காரணமாக கடந்த 6 மாதங்களாக திருநெல்வேலி அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் டயாலிசிஸ் செய்து வந்தார். அவருக்கு கிட்னி வழங்க தந்தை மாரீஸ்வரன் முன்வந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் 22ஆம் தேதி கிட்னி அழுகியதாக கூறி நோயாளியின் சம்மதமின்றி அது அகற்றப்பட்டதாகவும்
குப்பையில் எரியப்பட்டதாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். நிலைமை தீவிரமடைந்த நிலையில் டீன் ரேவதி பாலன் உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். சம்பவத்தை விசாரிக்க குழு அமைக்கப்படும் என்றும் நோயாளிக்கு மாற்று சிறுநீரகம் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். மதுரையில் திமுக தவிக கட்சியினர் இடையே போஸ்டர் யுத்தம் தொடர்கிறது. மாநாட்டில் திமுக குறித்த விஜயின் விமர்சனங்களை கண்டித்து வாட் ப்ரோ ஓவர் ப்ரோ என்ற வாசகங்களுடன் மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் சுவரொட்டிகளை ஒட்டியிருந்தனர். இதற்கு பதிலடி கொடுப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தற்போது சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. சிங்கத்தின் கர்ஜனை தொடரும் போன்ற வார்த்தைகள் அடங்கிய போஸ்டர்களை தவிகவினர் ஒட்டி வருகின்றனர். சனாதன தர்மத்தை யாராலும் அழிக்க முடியாது என பாஜக மூத்த தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். ராமர் குறித்து விசிகவின் வன்னியரசு பேசியது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அவர், வன்னியரசு முதலில் உண்மையான ராமாயணத்தை படிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் கட்டுக்கதைகளை வைத்து பேசுவது சரியல்ல என்றும் தெரிவித்துள்ளார். எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரை தவிர்த்துவிட்டு எந்த கட்சியும் அரசியல் செய்ய முடியாது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டமாக கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடியரசு துணைத் தலைவராக தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவார் என்றார். தேர்தலுக்குள் எத்தனை கூட்டணிகள் அமையும் என்பது டிசம்பர் மாதத்துக்குள் தெரிந்துவிடும் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். ஏற்கனவே சொன்ன கேள்விக்கு பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், உதயதேவா அம்மா, பெருந்தலைவர் காமராஜர் போன்ற மாபெரும் தலைவர்களை தவிர்த்துவிட்டு யாராலும் தமிழ்நாட்டில இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அரசியல் செய்ய முடியாது. அதுதான் உண்மை. கர்நாடகாவின் தர்மஸ்தலா விவகாரத்தில் கைதான சின்னையா என்பவரின் மனைவி தனது கணவரின் உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது என கண்ணீர் மல்க கர்நாடக அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். தர்மஸ்தலாவில் பெண்கள் கொன்று புதைக்கப்பட்டதாக புகார் கூறியிருந்த சின்னையா தவறான தகவல் அளித்ததாக கூறி கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மட்டும் ஒரே ஒரு கேக்குறாங்க சார், எங்க வீட்டுக்கார எந்த பாவமும் தெரியாதவரு சார், அவர் எந்த தப்பு செஞ்சிருக்கப்பட்ட நம்பிக்கை இருக்குங்க சார். அப்புறம் காப்பாத்தி கொடுத்து எங்களுக்கு கொடுக்கணும் சார். எல்லா அதிகாரிகளும் எங்க வீட்டுக்காரர் காப்பாத்தி கொடுக்கணும் சார். அவருக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் ஆகக்கூடாதுங்க சார். அப்புறம் எந்த பாவமும் செஞ்சவர் இல்லைங்க சார். அதுதான் தெரியுதுங்க சார் எனக்கு. இந்திய மருத்துவமனைகளின் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் இரத்த ஓட்டத்தில் ஏற்படும் நோய் தொற்றுகளின் விகிதம் மிக அதிகமாக உள்ளதாக புதிய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதன்படி ஒவ்வொரு 1000 நாட்களுக்கும் சுமார் 9 நோய் தொற்றுகள் ஏற்படுகின்றன. குறிப்பாக பிறந்த பச்சிளம் குழந்தைகளின் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் இந்த விகிதம் மிக அதிகமாக உள்ளது. இந்த நோய் தொற்றுகளை தடுக்க சரியான தரவுகளும் கொள்கைகளும் தேவை என ஆய்வாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பீகார் தலைநகர் பாட்னாவில் பூங்காவில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் 2 குழந்தைகள் சடலமாக மீட்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோபமடைந்த மக்கள் வன்முறை போராட்டத்தில் ஈடுபட்டு வாகனங்களுக்கு தீ வைத்ததுடன் போலீசார் மீது கற்கள் வீசினர். நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர போலீசார் தடியடி நடத்தினர். குழந்தைகளின் பெற்றோர் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு காவல்துறை விசாரித்து வருகிறது. குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் உள்ள வந்தாரா வனவிலங்கு மீட்பு மையத்தில் நடந்ததாக கூறப்படும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை விசாரிக்க முன்னாள் நீதிபதி ஜே செல்லமேஸ்வரர் தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. இந்த குழு இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து யானைகள் உள்ளிட்ட விலங்குகள் இறக்குமதி, பண மோசடி, வனவிலங்கு கடத்தல் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், விலங்கு இறப்புகள், பராமரிப்பு தரம் ஆகியவற்றின் மீறல்கள் குறித்த புகார்களை ஆய்வு செய்யும்.